நம் அன்னையின் அரவணைப்பில் நாம் தினந்தோறும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆசீர்வதிக்கப்படுகின்ற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குடும்பமும் அந்த அன்னைக்கு நன்றி அறிந்ததாக நாம் ஆண்டுதோறும் விழா எடுத்துக்கொண்டு சிறப்பாக நவநாட்டின் வழியாக நம்மை நாமே தயார் செய்து கொண்டு வர இருக்கும் பெருவிழா நம் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதம் அளிக்கின்ற ஒரு விழாவாக இருப்பதற்காக நம்மை தயார் செய்வதற்காக இந்த நவநாட்களை நம் தாய்க்கு செவி கொடுத்திருக்கின்றது. இந்த நவநாட்டில் சிறப்பாக ஜெபித்துக் கொள்வோம். அந்த அன்னையிடத்தில் அன்னையானவர்களே, எங்களை ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தோம். நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய திருமகனுடைய மதிப்பீடுகளை என் வாழ்க்கையில் பின்பற்றி எப்படி ஒரு நல்ல உண்மையான சீராக வாழ்ந்தீரோ அதே போன்று நாங்களும் வாழ்வதற்கு தேவையான பக்தி தாரும் அம்மா என்று இந்த திருப்பலி நாம் சிறப்பாக ஜெபித்துக் கொள்கிறோம். இந்த திருப்பலியை நம் தந்தை ஒப்புக் கொடுக்க நாம் செய்த குற்றங்கள், பாவங்கள், தவறுகள் அனைத்தையும் நிறுத்தி நடத்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் பல இறைவனிடமும் நம்மை
இவ்வாறு அவரது பரிந்துரையால் நாம் உமது அருளின் நிலைகளிலிருந்து பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியானவரின் ஒன்றின் பெருமையிலும் ஆட்சி செய்யும்படி ஆண்டவரும் உம்முடைய திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். பாவம் செய்தவன் நான் அல்லவோ, இம்மந்தை எக்குற்றம் செய்தது. சாமுவேல் 2 வாசகம். அதிகாரம் 24 இறைவசனங்கள் 2 மற்றும் 17. அந்நாள்களில் தாவீது அரசர் யோவாபையும் அவரோடு இருந்த படைத்தலைவர்களையும் அழைத்து, மக்கள் தொகை என்னவென்று நான் அறிய வேண்டும். நீங்கள் நான் முதல் பெயோர்பசெபா வரை அனைத்து இஸ்ரேல் குலங்களிடையே சென்று வீரர்கள் தொகையை கணக்கெடுங்கள் என்றார். யோவாபு வீரர்களின் தொகை கணக்கை அரசரிடம் தந்தார். வாளை ஏந்தும் வீரர்கள் 800,000 பேர் இஸ்ரேலிலும் 500,000 பேர் யூதாவிலும் இருந்தனர். வீரர்களின் தொகையை கணக்கெடுத்த பிறகு தாவீது மனம் வருந்தினார். நான் மாபெரும் பாவம் செய்தேன். ஆண்டவரே, உம் அடியானின் குற்றத்தை மன்னித்தருளும். ஏனெனில் நான் பெரும் மதியீனனாய் நடந்து கொண்டேன் என்று தாவீது ஆண்டவரிடம் மன்றாடினார். தாவீது காலையில் எழுந்தார். தாவீதின் திருக்காட்சியாளராகிய இறைவாக்கினர் காதிற்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. நீ சென்று இவ்வாறு ஆண்டவர் கூறுவதாக தாவீதிடம் சொல். நான் உன் மீது 3 தண்டனைகளை குறிப்பிடுகிறேன். நீ ஒன்றை தேர்ந்தெடு, அதன்படி நான் செய்வேன். காது தாவீதிடம் வந்து அவரிடம் பேசி வெளிப்படுத்தியது. உனது நாட்டில் 7 ஆண்டுகள் பஞ்சம் வரட்டுமா? உன் எதிரிகள் உன்னை பின்தொடர 3 மாதங்கள்
எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2 வார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. அக்காலத்தில் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்லுவதெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போது முன்பு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்கள் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் மொண்டு வந்த பணியாளருக்கு தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லாரும் நல்ல திராட்சரசத்தை முதலில் பரிமாறுவர், யாவரும் விருப்பம் போல குடித்த பின் தான் தரம் குறைந்த திராட்சரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தேன் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அரும் அடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் ஆட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. அவர் உங்களுக்கு சொல்லுவதெல்லாம் செய்யுங்கள் என்று கூறுகிறார் மரியன்னை. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2 வார்த்தை 4. இயேசுவில் நான் பார்த்த லூர்தன்னை பக்தர்களே, இன்றைய 2 வாசகங்களும் கடவுளின் கருணை பற்றியும் அன்னை மரியாளின் கருணை பற்றியும் நமக்கு எடுத்து வைக்கின்றது. இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு கூட கருணைமிகு ஆதிச்சனு லூர்தன்னை. மதர் தெரேசா, அன்னை தெரேசா அவர் சொல்வார்கள், கருவுற்றால் ஒரு குழந்தைக்கு நீ தாய் ஆவாள், ஆனால் கருணை உற்றால் நீ பல மக்களுக்கு குழந்தைகளுக்கு தாய் ஆவா என்று மிக அழகாக அன்னை தெரேசா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதைத்தான் நமது அன்னையும் கடவுளின் அன்னையுமான லூர்தன்னை மரியன்னை
ஆண்டவர் இயேசுவுக்கு மாத்திரம் அன்னை அல்ல, மாறாக நாம் அனைவருக்கும் அன்னையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒப்பு கொடுத்து விட்டு சென்றிருக்கின்றார். அந்த கருணை மிகு ஆதிச்சநல்லூர் லூர்தன்னை அவர்கள் நம் ஒவ்வொருவருடைய குடும்பத்தையும் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் ஏதோ ஒரு புதுமை செய்து கொண்டு வருகின்றார். நாம் ஒவ்வொருவரும் நம்ம மனதில் தியானம் செய்து பார்த்தால் நம் குடும்பத்தில் எத்தனையோ ஆசீர்வாதங்களை பொழுதிருக்கின்றார். ஆண்டவரின் இடத்தில் நம்முடைய விண்ணப்பங்களுக்காக பரிந்து பேசும்பொழுது அவற்றை பெற்று தரும் பொழுது அவர் கருணையிட்ட அன்னையாக நம் அனைவருக்கும் திகழ்கின்றார். இன்றைய நற்செய்தியில் கூட பாருங்கள், அன்னை மரியாளும் இயேசுவும் சீடர்களும் கானா ஒரு திருமணத்திற்கு செல்கின்றார்கள். அங்கு திராட்சை ரசம் தீர்ந்து விடுகின்றது. எத்தனையோ பேர்கள் அந்த திருமண விருந்துக்கு வந்திருக்கிறார்கள், சொந்த பந்தங்கள் வந்திருக்கின்றார்கள். அதை போன்று மரியன்னையும் சென்றிருக்கின்றார், ஆண்டவர் இயேசுவுடனும் அவருடைய சீடருடனும். ஆனால் யாருக்கும் தெரியவில்லை அந்த திருமண பந்தியில் குறை இருக்கின்றது, திராட்சை ரசம் தீர்ந்து விடுகிறது, அந்த குடும்பத்தார் கஷ்டப்படுகிறார்கள் தெரிந்து கொண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் மரியன்னையே சென்று அவருடைய விண்ணப்பங்களை முறையிடுகின்றார். இதோ இவர்களுக்கு திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது, இதோ இந்த திருமணத்துக்கு வந்திருந்த மக்களுக்கு கிடைக்கிற அந்த குடும்பத்திற்கு ஒரு பெரிய அவமானம் என்று மரியன்னை அவர்களுக்காக பரிந்து பேசுகின்றார். பரிந்து பேசிய பிறகு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கு புதுமை செய்கின்றார். புதுமை செய்வதற்கு முன் மரியன்னை அங்கு இருக்கின்ற மக்களை பார்த்து, அந்த திருமணத்துக்கு வந்த சொந்தங்களை பார்த்து, அவர் சொல்லுவதையெல்லாம் செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கின்றார். அங்கு நாம் பார்க்கின்றோம், இறைவனுடைய புதுமை நிறைவேற வேண்டும் என்றால் மனிதனுடைய ஒத்துழைப்பு தேவைப்படுகிறது. இதோ அந்த குடும்பத்தார் கற்காடிகள் தண்ணி நிரப்பாமல் மரியனுடைய வார்த்தையை கேட்காமல் இருந்தால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புதுமை செய்திருக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் கூட அந்த ஆண்டவருடைய புதுமை அனுபவிக்க வேண்டும் என்றால், அந்த ஆண்டவருடைய அற்புதம் நிறைவேற வேண்டும் என்றால் நாமும் அவருடன் கோஆபரேட் செய்ய வேண்டும், ஒத்துழைக்க வேண்டும். அதுதான் அத்தனேசியஸ் அவர்கள் சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில், the God who created you without your consent, the same God cannot redeem you without your cooperation. நாம் ஆண்டவருடன் எப்போது ஒத்துழைக்கின்றோமோ எல்லா விதமான புதுமைகளையும் நாம் அனுபவிக்க முடியும் என்று அந்த இறை வாக்கியமானது நமக்கு எடுத்துரைக்கின்றது. என் அன்பான சகோதர சகோதரிகளே, இதோ மரியன்னை அவருடைய குறையை தீர்த்து வைக்கின்ற தன்னுடைய கருணை உள்ளத்தால், அந்த கருணை உள்ள அன்னை நம் ஊரில் லூர்தன்னையாக பெயர் பெற்று நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து தினந்தோறும் வழிநடத்தி கொண்டு வருகின்றார். இந்த மரியன்னையானவர் கருணை உள்ளம் கொண்டவர் மாத்திரமல்ல, மாறாக ஒரு வீர பெண்மணியாகவும் வாழ்கின்றார். மரியன்னை ஒரு தாட்சிக்கு எடுத்துக்காட்டு பெண்மணியாகவும் வாழ்ந்திருக்கின்றார். இந்த மரியனுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான நற்பண்புகளை நம்மால் கண்டுபிடிக்க முடியும். bundle of good qualities in the life of Blessed Virgin Mary. இதோ தாட்சிக்கு எடுத்துக்காட்டாக கபிரியேல் தூதர் வந்து நீ கடவுளின் மகனை கருவில் ஏற்றுக்கொள்ள என்று சொல்லும்போது முதல் வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும். தன்னுடைய மகன் சிலுவை சுமந்து கொண்டு செல்லும் பொழுது ஒரு தாயாக நீயும் நானாக ஆண்டவரே என் குழந்தைக்கு இந்த கஷ்டம் வரக்கூடாது என்று நாம் போய் அதை ஒரு பிளாக் போட்டிருப்போம். ஆனால் மரியன்னை என்ன சொல்கிறார்கள், கடவுளின் சித்தம் என்னுடைய மகன் நிறைவேறும் என்று அந்த சிலுவை பாதையில் கொண்டு செல்கிறார் மரியன்னை. அது ஒரு வீரத்துக்கு எடுத்துக்காட்டு. எதையும் காணும் எனக்கு இதயம் இருக்கின்றது. சில சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பங்களில் ஏதோ ஒரு சோதனை கஷ்டங்கள் வரும் பொழுது அந்த அன்பு செய்கிற கடவுளுக்கு நாம் பெரிய கேள்விக்குறி போடுகின்றோம். ஆண்டவரே, மரியன்னையே, இதோ நீங்கள் எங்களை உண்மையாக அன்பு செய்தால்
அந்த கஷ்டம் எதற்கு எங்களுக்கு வர வேண்டும்? இந்த சோதனை என் பிள்ளைக்கு, என்னுடைய குழந்தைக்கு எதற்கு வர வேண்டும்? என் குடும்பத்துக்கு எதற்கு வர வேண்டும் என்று சில சமயங்களில் கேள்விக்குறி எழுப்புகின்றோம். மாறாக அதை போல் எழுப்பாமல், ஆண்டவரே, மரியமே, இந்த சோதனையின் வழியாக நீர் எங்களுக்கு போதிக்கின்ற பாடம் என்ன? நீ சொல்லுகின்ற பாடம் என்ன? இதை நான் எதிர்கொண்டு நீர் எப்படி உலகத்தில் அனைத்தையும் வென்று ஒரு சாதனை பெண்மணியாக வாழ்ந்தாயோ, உம்முடைய மகனுக்கு அதே போன்று நாங்கள் வாழ வேண்டிய வார்த்தை தாரும் அம்மா என்று நாம் ஜெபிக்க வேண்டும் என்று மரியனை ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கின்றார். என் அன்பான சகோதர சகோதரிகளே, இது நம்முடைய மனிதனுடைய பலத்தால் நிச்சயமாக ஆகாது. மாறாக கடவுளின் அருளால் இதை நாம் செய்ய முடியும் என்று மரியனை ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றார். என் அன்பான சகோதர சகோதரிகளே, மரியனை காட்சிக்கு எடுத்துக்காட்டு, வேற பெண்மணிக்கு எடுத்துக்காட்டு, மரியனை கருணைக்கு எடுத்துக்காட்டு என்று இன்றைய நற்செய்தியாக நமக்கு எடுத்துரைக்கிறது. இதோ நம்முடைய பாதுகாவலர் ஊர்தனையத்தில் நம்முடைய குடும்பங்களையும், நம்முடைய குடும்ப பிள்ளைகளையும், நம்முடைய பங்கையும், நம் ஊரில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களையும் அந்த அன்னையை சமர்ப்பிப்போம். அன்னையானவர்களே, எங்கள் குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதியும். எங்களுக்காக தினந்தோறும் உடைய மகன் ஆண்டவரத்தில் பரிந்து பேசும். நாங்கள் தினந்தோறும் நல்ல ஒரு சாட்சிகளாக வாழ வேண்டும். எங்களுடைய வார்த்தையின் வழியாக, எங்கள் செயல் வழியாக, எங்கள் வாழ்க்கையின் வழியாக வளர்த்து தாருமா என்று இந்த நவராத்திரி சிறப்பாக ஜெபித்துக் கொள்வோம். மரியன்னை அன்று சீரன் சொன்ன வார்த்தை இது நமக்கும் சொல்லுகின்றார். அவர் சொல்வதை எல்லாம் செய்யுங்கள். அவர் என்றால் யாரும் இல்லை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சுட்டி காட்டுகின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கின்றார்? உங்களுடைய சகோதர சகோதரிகளை அன்பு செய்யுங்கள், உங்களுடைய எதிரிகளை மன்னியுங்கள், அனைவரையும் அரவணைத்து ஒரு தாய் தந்தைக்கு உரிய பிள்ளைகளாக சந்தோஷமாக வாழுங்கள் என்று போதித்ததை கடைபிடியுங்கள் என்று மரியனை இன்றைய வாசத்தின் வழியாக நமக்கு எடுத்துரைக்கின்றார். அந்த மரியனின் பிள்ளைகளாக தினந்தோறும் வாழ்வு தேவையான வளர்த்து தரும்படியாக தொடர்ந்து நவராத்திரி பள்ளியில் ஜெபிப்போம். ஆமென். காணிக்கைக்காக
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடைய மனப்படி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, திருமகனுடைய தாய்மையை கொண்டாட்டத்தில் மகிழ்ந்தார்கள். உமக்கு புகழ்ச்சி வழியை ஒப்புக்கொடுக்கின்றோம். புனித உறவின் பரிமாற்றத்தால் நாங்கள் இடையான பயணத்தில் நாங்கள் முன்னேறுகிறார்கள். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்தில் நாம் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதை வணக்க நாளும் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிமைப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் நீதிக்குரிய செயலுமாகும். தூய ஆவியை எழுத்ததால் தன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே பெருமான்மை வானத்தோதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திரும்ப நடக்கின்றனர். வானங்களும் அவற்றில் ஆற்றல்களும் சராபிகள் ஒன்று கூடி அக்களித்துக் கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மை அக்களிப்புடன் ஒரே குரலாய் பாடுவதாவது. ஆண்டவரே, தூயவர், உம்முடைய படைப்புகள் எல்லாம் நம்மை புகழ்வது தருமே. ஏனெனில் உம் திருமகனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உயிர்ப்பித்து தூய்மைப்படுத்த
கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராத ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்துவதை தாழ்வுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவைகளுக்கு மாறுவனவாகுக. அவர் பணித்தவாறு இம்மறைகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் திருமகன் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள வழியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உங்கள் திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி எல்லோருமை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திருத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உடலும் உடையவராக விளங்க செய்கிறாக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான யோசேப்பு, திருத்துதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர்கள், எங்களூர் பாதுகாவலர் பெருளூர் தன்னை மற்ற புனிதர்கள் அனைவரோடு நாங்கள் உரிமை பெற்றிட்டு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாகும் பணி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் திரு அவை சிறப்பாக அடியாராகிய திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பிரான்சிஸ் கலிஸ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்கிறார்கள். நீர் விரும்பியபடி உம் திருமுன் இருக்கின்ற இக்குடும்பத்தின் வேடர்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தரும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறந்திருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும்
உமக்கு உகந்தவராய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றுள்ளோம். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியை என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கியிருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றேன். இவர் வழியாக இவரோடு இவரும் எல்லாம் தந்தையே தூயாவியார் எல்லா புகழும் மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினியால் பயிற்சி நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாரது கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கும் திருத்துதலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்திருக்கிறாக. என்றென்றும் ஆண்டு ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவர் சொல்வது எல்லாம் செய்யுங்கள் என்று நமது யோசனை நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த வாழ்க்கையும் அவர் போதித்த போதனைகளையும் மதிப்பீடுகளையும் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிங்கள் என்று மரியனின் வழியாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு எடுத்துரைக்கின்றார். இவரே உண்மையான கடவுள், நம் ஒவ்வொருவரையும் மிகுதியாக அன்பு செய்த கடவுள். இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இவரின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர்.
ஜெபிப்போமாக. ஆண்டவரே, விண்ணக உணவாக பெற்றுள்ள நாங்கள் உம்மை கெஞ்சி வேண்டுகின்றோம். அவர் மீது கண்ணீர் செல்லும் திருமகனை இவ்வருடையாளத்தின் வழியாக உட்கொண்டுள்ளோம். அதனாலே உன் சொல்லாலும் அவரை அறிவிக்கவும் செயலாலும் அவரை பற்றிக்கொள்ளும் அருமையாக என் நெடுமாழ்வாசின் அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேற்று. இயேசு பரிசுத்தருமே மரியாதை மாசுத்தருமே திருக்குடும்பத்தின் தலைவராக சூசியப்பரே இறைவனின் தனியாக பணிந்த கணிவரையமானே புதுமையில் சிகரமான புனித அந்தோனியாரே எங்களோடு பாதுகாவலியான பிரதோடு மாறாது ஒன்றையில் தாங்கிக் கொண்டிருக்கின்ற அனைத்து புனிதர்களே புனிதர்களே இயேசு மறை சூசை நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய கருணைக்கு தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே இயேசுவின் புகழ், இயேசுவின் நன்றி, அறிவை வாழ்க, புகழை என்று பாருங்கள்.